நான் உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் எதையோ இழந்து தவிப்பது போல் தெரிகிறது. உன் இயல்புத்தன்மையை நீ எப்போதோ தொலைத்து விட்டாய் என்று எனக்கு தெரிகிறது. உன் முகத்தில் தன்னியல்புத்தன்மை காணவில்லையே. நீ தொலைத்தது எது என்றும் மறந்து விட்டாய். நீ இழந்தது எது என்று ஞாபகம் இருக்கிறதா? நான் உனக்கு ஞாபகப்படுத்தட்டுமா? ஆம், உனது இயல்புத்தன்மை என்பது உண்மையிலேயே உனது ஆனந்தம், உனது சந்தோஷம், உனது மகிழ்ச்சி. சிறு வயதில், பால்ய பருவத்தில் இந்த ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம் மட்டுமே உனக்கு அப்போது இருந்தது. நீ எப்பொழுது ஆசைப்பட்டாயோ அப்பொழுதே உனது ஆனந்தம் பறிபோய்விட்டது. ஆனந்தம் என்பது அது நீ அதை மறந்து உனக்கு அந்நியமானதை எப்பொழுதெல்லாம் தேட ஆரம்பித்தாயோ, அதன் மீது ஆசைப்பட்டாயோ, அப்பொழுதே நீ உன்னை இழந்து விட்டாய். நீ சத்து சித்து ஆனந்த வடிவு. இந்த ஆசை எனும் அலக்களிப்பு வந்த பிறகு நீ அவற்றை மறந்து போய்விட்டாய். பொன் பொருள் என்று ஆசைப்பட்டு அதில் இன்பம் காண துடித்து உண்மையில் உனது உண்மையான ஆனந்தத்தை தொலைத்து நிற்கிறாய். இதுவே உனது மறைமுக பிரார்த்தனையாகவும் தெய்வீக தேடலாகவும் மாறி ஊர் உலகம் என எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறாய். எப்படி இருக்கிறது தெரியுமா? கஸ்தூரி மான் தன்னிலிருந்து பெருகும் கஸ்தூரி வாசனையை அறியாது காடு மேடு வனம் வனாந்தரம் என அலைந்து திரிந்து இறுதியில் மரணம் அடைகிறது. அப்பொழுதுதான் அந்த வாசனை திரவியம் தன்னிலிருந்து வெளிப்படுகிறது என்பதை உணர்கிறது. இதுபோல் உனது இன்பம், மகிழ்ச்சி உன்னில் இருப்பதை அறியாது மறந்து போய் வெளியில் நீ தேடி அலைகிறாய். நீ வெளியே தேடுவதை விட்டுவிட்டு உனக்குள் தேடிப்பார், அது உடனே கிட்டும். உனக்குள் தேடுவதே தியானம். இந்த தியான மகிமையால் உன்னை நீ அறிந்து, நீ ஆனந்த சுரூபம் என்பதை புரிந்து அதுவாகவே திளைக்க என் அன்பு கனிந்த அருளாசிர். தானே சுகம், தன் தேடலே துக்கம், தேடி அடைதலே நிவர்த்தி, அதுவே ஆனந்தம். இனிய அருளாசிர். நன்றே செய்க, நலமே பெறுக.